ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரூபாய்க்கு இட்லியா? ஆமாம், அது எப்படி தயாரிக்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒருபடி ரேஷன் அரிசியை நன்றாக 4-5 முறை கழுவி ஒரு 5 மணி நேரம் ஊற வைக்கவும். பின்பு ஒரு சட்டியில் உருட்டு உளுந்து ஒரு 1/4 கிலோ, நான் உதயம் உருட்டு உளுந்து எடுத்திருக்கேன், ஒரு 1/4 கிலோ வைத்து அதில் கொஞ்சம் வெந்தயத்தை சேர்த்து, முக்கியமான குறிப்பு, வெந்தயத்தை சிறிதளவு சேர்த்து ஊற வைக்கவும். ஏனெனில் அப்பொழுதுதான் தோசை சுடும் பொழுது மொறுமொறு என்று நிறமானது மாறி இருக்கும். இப்பொழுது இந்த அரிசி மாவை கிரைண்டரில் போட்டு அரைக்கவும். அதுவும் நன்றாக நன்றாக அரைக்கக்கூடாது, கொர இருக்கும் அளவு அதை அரைத்து ஒரு சட்டியில் எடுத்துக்கொள்ளவும். நன்றாக அரிசி மாவை சட்டியில் நன்றாக எடுத்துவிட்டு பின்பு அந்த கிரைண்டரில் நாம் ஊற வைத்திருந்த அந்த உளுந்தம்பருப்பை நாம் சேர்க்க வேண்டும். இப்பொழுது அந்த அரிசி மாவு எடுப்பதை நீங்கள் படம் பார்த்திருப்பீர்கள், வீடியோவில் பார்க்கின்றீர்கள். நன்றாக எடுத்துவிட்டு இப்பொழுது உளுந்தம்பருப்பை சேர்த்து கொண்டு இருக்கின்றோம். அந்த உளுந்தம்பருப்பை சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி அரைக்கிறோம். இப்போ இந்த அரிசி மாவில், நம்ம அரைத்த அரிசியில் மாவில் தேவையான அளவு உப்பை சேர்க்குறோம். சில கடைகள், மாவு விற்கின்ற கடைகள் உப்பை சேர்க்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த உப்பை சேர்க்குறதுனால மாவு புளிச்சிரும். நம்ம வீட்டு உபயோகப்படுத்துகிறதுனால நம்ம உப்பை சேர்த்து நம்ம நல்லா நடுவில் சேர்க்குறோம். ஏன்னா அரிசி அரைத்த உடனே நம்ம மேலே அந்த உப்பை போட்டு அதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த அரைத்து கொண்டு இருக்கின்ற உளுந்தம்பருப்பை நம்ம சேர்க்க போகிறோம். இந்த உளுந்தம்பருப்பை பார்க்குறேன் நல்லா பொங்கி வந்துட்டுருக்கு பாருங்கள். அதை என்ன செய்கிறோம், நம்ம ஒரு சட்டியில் அந்த அரைத்த அரிசி மாவு எடுத்த சட்டியிலே அதையும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். நல்லா அப்போ அதாவது கிரைண்டர் ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுதே நம்ம இந்த உளுந்தம்பருப்பை மாவு கையில் எடுத்து நம்ம சேர்க்கணும். என்னடா கை சிக்கிருமோ பிசைக்கிறோமோன்னு நீங்கள் பயப்படக்கூடாது. அது உங்களுக்கு போக போக என்ன ஆயிரும், பழக்கமாயிரும். இப்போ அரிசி மாவு என்ன செய்கிறோம், அரிசி மாவு இருக்கிற அந்த சட்டியில் உளுந்தம்பருப்பு நல்லா பொங்கி வருகின்ற உளுந்தம்பருப்பை எடுக்கிறோம். நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா அலசி என்ன செய்கிறோம், அதுலேயே நம்ம சேர்த்துடுறோம். இப்போ என்ன செய்கிறோம், அடுத்து இட்லி ஊற்றுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். இட்லி சட்டி நல்லா கழுவி நம்ம எங்கள் வீட்டில் 15 இட்லி ஊற்றுற மாதிரி ஒரு இட்லி பாத்திரம் இருக்குது. அதில் இட்லி ஊற்றி பாருங்கள், ஒரு அழகாக சின்னதாக அழகாக நம்ம ஊற்றி வச்சு அது என்ன செய்கிறோம், நல்லா ஒரு மூடியை வச்சு மூடிடுறோம். கொதித்த தண்ணியில் நம்ம மாவு சுற்றி என்ன செய்கிறோம், ஒரு 10 நிமிஷம் அதை நல்லா வேக வைக்கிறோம். 10 நிமிஷம் வெந்த உடனே பாருங்கள், ஆஹா சூப்பரான இட்லி. பார்த்த உடனே சாப்பிடுங்கிற போகிற நம்மளுக்கு தோணுது. பார்த்தீங்களா, இவ்வளோ இட்லி பூ போல் நம்மளுக்கு அந்த இட்லி கிடச்சிருது. என்னடா ரேஷன் கடையில் இந்த மாதிரி இட்லியா? ஆமாங்க. இப்போ எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ரேஷன் அரிசி ஃப்ரீ, மாவு ஒரு 1/4 கிலோங்கும் போல் அது 35 ரூபா, கரண்ட் பில்லு ஒரு 10 ரூபா, ஆக மொத்தம் ஒரு 45 ரூபா நம்மளுக்கு ஆகுது செலவு. ஆனால் கிடைக்கிற இட்லி பார்த்திங்கன்னா 55 ரூபா கிடைக்கும். அதனால் ரேஷன் கடை அரிசியில் நம்ம தயாரித்தால் 1 ரூபாய் தான் உழுவுங்கிறத சொல்கிறோம்.